ஹலோ காய்ஸ், வெல்கம் டு என்னோடய சேனலுக்கு உங்கள் எல்லாருக்கும் வர வைக்கிறேன். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 7.8 கம்ப்யூட் வித் ஏ ஸ்கொயர். இவ்வளோ தான் கொஸ்டினு, சிம்பிள்ப்பா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுதான் கொஸ்டின். நம்ம இங்கே என்னன்னு சொல்லியிருந்தோம்னா கிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரில் எழுதணும். கிவன் சொல்லி எழுதணும்னா இங்கேக்குள்ள சொல்யூஷன். நம்ம கொஸ்டின் இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம்னா அது பேர் கிவன் போட்டு எழுதணும். அதே இது நம்ம அந்த கொஸ்டினை எழுதி முடித்தோடனே, அந்த கிவன் எழுதி முடித்தோன்னே நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அது பேர் சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷனுக்கு SOLUன்னு போட்டால் போதும். ஓகேயா? இப்போ ஏ ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர்னு என்னது? இதுதான் ஏ 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 2 தடவை மல்டிப்ளை பண்ணணும்னா இதை அப்படியே இங்கே எழுதணும். பாருங்களேன், 0CB COA BA0 BA0. இப்போ இது 0, இது ஓன்னு நினச்சிடாதீங்க, இது எல்லாமே 0. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு காலம்னா என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் காலம்னா என்னன்னு சொல்லிடுறேன், ரோன்னா என்னன்னு சொல்லிடுறேன். காலம்னா இப்படி இருக்கும். ரோனா இதுதான் ரோ, ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்டு ரோ. நீங்கள் எத்தனை ரோவில் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் இப்படி சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம ஏ ஸ்கொயர்னால் இப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த மேலே இருக்குது இல்லையா, இது வித் இது, இந்த 0CB இந்த 0CBயோட மல்டிப்ளை பண்ணணும். 0 × 0 0, C × C C ஸ்கொயர். C × Cனா 2Cன்னு போட்டக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு C இங்கே ஒரு C, அப்படின்னாட்டி டபுள் சினா நீங்கள் 2Cன்னு போட்டக்கூடாது. நம்ம பவரில் தான் 2 போடணும், கீழே போட்டக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தப்பாயிடும். தப்பாகிடுச்சுன்னா நமக்கு மார்க்கே போட மாட்டாங்க. அடுத்து B × B என்னது? B ஸ்கொயர். அடுத்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம். 0 × C 0, C × 0 0, B × A AB. நம்ம ஏன் ஏபின்னு போடுறோம்னா நம்ம பிஏன்னு போடலாம், ஏபின்னு போடலாம், உங்கள் இஷ்டம், எப்படியானா போடலாம். அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 0 × B 0, C × A AC, அப்புறம் 0 × B × 0 0. ஓகேயா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். C × 0 0, 0 × C 0, A × B AB. 0 எதாவது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அடுத்து செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம். C × C C ஸ்கொயர். C × Cனா C ஸ்கொயர், 2C இல்லை. 0 × 0 0, A × A ஸ்கொயர். அடுத்து என்னென்னா C × B CB, 0 × A 0, A × 0 0 0. சரிங்களா? ஒழுங்காக 0. அடுத்து 0 தேர்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். B × 0 என்னது? 0. A × C என்னது? AC. அப்புறம் 0 × B என்னது? 0. அடுத்து என்னென்னா B × C, சாரி நான் இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். B × C என்னது? BC. அடுத்து A × 0 0, 0 × A 0. அடுத்து என்னென்னா B × B B ஸ்கொயர், A × A A ஸ்கொயர், 0 × 0 0. அடுத்து பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டணும். C ஸ்கொயர் + B C ஸ்கொயர் B ஸ்கொயர். அடுத்து AB இருக்கும், AB, ACனா AC, AB இருக்குது, AB, C ஸ்கொயர் + A ஸ்கொயர். நம்ம இங்கே C ஸ்கொயர் + A ஸ்கொயர், A ஸ்கொயர் C ஸ்கொயர்னு போடலாம். இல்லை ப்ளஸ்ஸு போட்டாலும் போடலாம், போடாமல் இருக்கலாம். CBனா இங்கே CB, AC AC, BC BC. அடுத்து B ஸ்கொயர் + A ஸ்கொயர் B ஸ்கொயர் A ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். ஆமாம்.